செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டாம், உணவக உரிமையாளர்களிடம் கோரிக்கை. சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தொடர்பில் போலீசார் விளக்கம். தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு எரிபொருள் விலை உயரும், அமைச்சர் விடுவித்த எச்சரிக்கை. அதிக வெப்பமான வானிலை, சுகாதார பிரிவினர் விசேட அறிவுறுத்தல். பேருந்து கட்டண உயர்வு தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இன்று சமர்ப்பிப்பு. யாழ்ப்பாணத்தில் அதிரடி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5900 லிட்டர் எரிபொருள் மீட்பு. வெதுப்பக உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் அபாயம். அமெரிக்க இஸ்ரேலுடன் செயற்பட்ட 25 ஈரானியர்கள் கைது. ஈரான் போருக்கு வரிகளை அதிகரித்து நிதி வழங்கும் அவசியம் இருக்காது. ஹோமோஸ் நீரிணை முழுமையாக மூடப்படும், ஈரான் எச்சரிக்கை. மட்டக்களப்பு கொள்ளை தொடர்பில் வெளியான பல தகவல்கள். கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிப்பு. இலக்கு வைக்கப்படலாம், உலகெங்கும் உள்ள அமெரிக்கர்களுக்கு அவசர எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வை காரணம் காட்டி உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகளை எக்காரணம் கொண்டும் உயர்த்த வேண்டாம் என அகில இலங்கை ஹோட்டல் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருஷான் கோரிக்கை விடுத்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு என்பது தற்போது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள ஒரு நெருக்கடியாகும். இதற்காக நுகர்வோரை தண்டிப்பது முறையல்ல. எமது உணவகங்களுக்கு வருகை தரும் கர்ப்பிணி தாய்மார், முதியவர்கள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் நாளாந்த கூலி தொழிலாளர்களின் நிலையை கருத்தில் கொள்வது அவசியம். அவர்களை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடாது. ஏற்கனவே எரிவாயு விலை உயர்வு காரணமாக உணவு பண்டங்களின் விலைகளை அதிகரித்திருந்தோம். எனவே மீண்டும் ஒரு சுமையை மக்கள் மீது ஏற்ற வேண்டாம் என அனைத்து உணவக உரிமையாளர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசி, தேங்காய் எண்ணெய், முட்டை மற்றும் கோழி இறைச்சி ஆகியவற்றின் விலைகள் எந்தவித நியாயமுமின்றி கருப்பு சந்தையில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கு தட்டுப்பாடு நிலவாவிட்டாலும் சில மாபியா கும்பல்கள் விலைகளை தீர்மானிக்கின்றன. நுகர்வோர் விவகார அதிகார சபை தனது கடமைகளை செய்ய தவறிவிட்டது. எனவே இந்த விலை மோசடியை கட்டுப்படுத்தும் பொறுப்பை முப்படையினரின் புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தற்போதைய இக்கட்டான சூழலில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என அனைவரும் அரசியல் வேறுபாடுகளை துறந்து ஒன்றிணைய வேண்டும். மக்களை பட்டினியிலிருந்து காப்பாற்றவும் சிறு வணிகர்களை பாதுகாக்கவும் ஒரே மேடையில் நின்று தீர்மானங்களை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை போலீசாரினால் வெளியிடப்பட்டதை போன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் ஒரு பதிவு தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெளிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில முக்கிய விடயங்கள் குறித்து உங்கள் அவதானத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என பொதுமக்களுக்கு வழிகாட்டுவது போல் அமைந்துள்ள அந்த செய்தி எந்த வகையிலும் இலங்கை போலீசாரால் வெளியிடப்பட்டது அல்ல என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. போலீசார் தரப்பிலிருந்து பொதுமக்களுக்கு ஏதேனும் அறிவித்தல் விடுக்கப்படுவதாயின் அது போலீஸ் ஊடக பிரிவின் உத்தியோகபூர்வ கடிதத்தின் தலைப்பின் கீழ் ஊடகங்களுக்கு அறிக்கையாகவே வெளியிடப்படும் என்று அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கம் மற்றும் யூடியூப் தளம் வாயிலாகவும் அன்றாட உத்தியோகபூர்வ செய்திகள் புதுப்பிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் இலச்சினை அல்லது பெயரை பயன்படுத்தி இவ்வாறான பொய்த் தகவல்களை பரப்புவது ஏதேனும் திட்டமிட்ட செயலா என்பது குறித்து கண்டறிய ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே சமூக வலைதளங்களில் பரவும் இவ்வாறான பதிவுகள் குறித்து அவதானத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயற்படுமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மேலும் தீவிரமடைந்தால் எதிர்வரும் மே மாதத்தில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எனவே எரிபொருள் பயன்பாட்டை தாமாகவே முன்வந்து மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்விடயங்களை குறிப்பிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாவும் சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் கப்பல்களுக்கான பாதுகாப்பு செலவுகள் அதிகரித்துள்ளமை காரணமாக இலங்கையின் எரிபொருள் விலையிலும் கடும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எதிர்கால நிலைமை குறித்து யாராலும் எதிர்வு கூற முடியாது. இருப்பினும் அடிக்கடி விலை அதிகரிப்புகளை செய்ய அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை. நிலைமை ஓரளவு சீராகும் என்பதே எமது நம்பிக்கை. ஒருவேளை அவ்வாறு சீராகாவிட்டால் மே மாதம் 1ஆம் திகதி மேற்கொள்ளப்படவுள்ள விலை திருத்தத்தின் போது மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிலான விலை அதிகரிப்பை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக பிள்ளைகளை நீர் இழப்பிலிருந்து பாதுகாப்பதில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்காக பிள்ளைகளுக்கு அதிகளவு நீர் மற்றும் இயற்கையான திரவ உணவுகளை வழங்குமாறு கொழும்பு ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு அதிக தூக்கம், உணவில் விருப்பமின்மை, உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அவர்களுக்கு மேலதிகமாக நீர் மற்றும் திரவ உணவுகளை வழங்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இந்த வெப்பமான சூழலில் தேமல், சொறி போன்ற தோல் வியாதிகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் பிள்ளைகளை ஒரு நாளைக்கு 2 முறையாவது குளிப்பாட்டுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். பயமின்றி சுமார் 20 நிமிடங்கள் வரை அவர்கள் நீரில் இருக்க செய்வதன் மூலம் தோல் நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை இல்ல விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஓட்டப்பந்தயங்களில் ஈடுபடும் மாணவர்கள் போதியளவு நீர் பருகாவிட்டால் நீர் இழப்பு நிலை ஏற்படுவதுடன் வெப்ப அதிர்ச்சி நிலைக்கும் உள்ளாகலாம் என வைத்தியர் தீபாலார் பிரேரா எச்சரித்துள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இதயம் மற்றும் மூளை பாதிக்கப்பட்டு வலிப்பு, மயக்கம் அல்லது மரணம் கூட நிகழலாம் என்பதால் இதுகுறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு ஏற்ப பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது தொடர்பான யோசனை இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இலங்கை வெள்ளை டீசல் விலை அதிகரித்துள்ள நிலையில் பேருந்து கட்டண திருத்த சூத்திரத்தின்படி தற்போதைய கட்டணத்தில் 10% அதிகமான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய புதிய கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதி கோரி அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிருண்டா குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் பேருந்து கட்டண திருத்தம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும் என பல பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு சென்ற போதிலும் தமக்கு முறையான பதில் கிடைக்கவில்லை என சங்க பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்றைய தினம் கட்டண திருத்தம் இடம்பெறாத காரணத்தினால் இன்றைய தினம் பேருந்து சேவைகளில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படும் வரை சேவைகள் முன்னெடுத்து செல்ல முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்னவும் தெரிவித்துள்ளார். எப்படி இருப்பினும் இன்றைய தினம் அமைச்சரவையின் அனுமதி கிடைத்தவுடன் 10% அதிகமான கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊரலு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் களஞ்சிய சாலையொன்றில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெருமளவான எரிபொருட்களை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று மீட்டுள்ளனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பொறுப்பதிகாரி பிரேமல் அதிகா தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினர் ஊரலு பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் பல்பொருள் அங்காடி களஞ்சிய சாலையில் அதிரடி சோதனையை மேற்கொண்டிருந்தனர். இந்த சோதனையின் போது பரல்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பின்னரும் எரிபொருட்களை போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. டீசல் 4700 லிட்டர், பெட்ரோல் 800 லிட்டர், மண்ணெண்ணெய் 400 லிட்டர் சட்டவிரோத எரிபொருள் இருப்பு வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பாக சம்பவ இடத்தில் இருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் நிறைவில் கைப்பற்றப்பட்ட எரிபொருட்களை மற்றும் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் இன்று தீர்மானிக்கப்படவுள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதால் வெதுப்பக தொழில்துறை முன்னெடுத்து செல்வதில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து ஆராய்வதற்காக இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து பான் உள்ளிட்ட அனைத்து வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் திருத்தப்பட்ட புதிய விலைகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளன. ஈரானின் மார்க்ஸ் மாகாணத்தில் 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு புலனாய்வு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் இராணுவ நிலைகளின் இருப்பிட தரவுகளை இஸ்ரேலுடனும் தொடர்புடையதாக கருதப்படும் சர்வதேச ஊடக தளம் ஒன்றுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் தெருக்களில் கலவரத்தை தூண்ட முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தவிர வடக்கு கிழக்கு மாகாண கோலோஸ்தானில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் போலீஸ் நிலையங்களை தாக்க திட்டமிட்டதாக மேக் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் முகவர்களாக செயற்பட்டதாக கருதப்படும் வெளிநாடுகளில் வசிக்கும் 15 ஈரானியர்களின் குற்றச்செயல்கள் ஆவணப்படுத்தப்பட்டு அந்த தகவல்கள் நீதித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுடன் தொடர்புடைய அமைப்புகளுடன் ஒத்துழைக்க வேண்டாம் என வெளிநாடுகளில் வாழும் ஈரானியர்களுக்கு ஈரான் அதிகாரிகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தனர். அவ்வாறு ஒத்துழைத்தால் ஈரானில் உள்ள அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானுக்கு எதிரான போருக்கான நிதியை வாஷிங்டனால் வழங்கும் வசதியுள்ளதாகவும் இதற்காக வரிகளை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் ஸ்பென்டன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கியுள்ள நேர்காணலின் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த போருக்கு நிதி வழங்க எங்களிடம் ஏராளமான பணம் உள்ளது என்று கூறிய அவர், பென்டகன் கோரியுள்ள மேலதிக வரவு செலவு திட்டம் இராணுவத்தின் எதிர்கால திறன்களை மேம்படுத்துவதற்காகவே இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டிரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தைப் போலவே தற்போதைய 2வது பதவிக்காலத்திலும் இராணுவத்தை பலப்படுத்தியுள்ளார். இராணுவம் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் விநியோகங்களை கொண்டிருப்பதை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார் என பெசன்டன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் $200 பில்லியன் என்ற தொகையை அவர் உறுதிப்படுத்தவில்லை. கடந்த ஆண்டு பாதுகாப்புத் துறைக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது கோரப்பட்டுள்ள இந்த மேலதிக நிதிக்கு அமெரிக்க காங்கிரஸில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஜனநாயக கட்சியினர் மட்டுமன்றி சில குடியரசுக் கட்சியினருக்கும் இதற்கான தேவையை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளனர். அமெரிக்கா ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்க வைத்தால் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக மூடிவிடுவோம் என்று ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த அறிக்கை ஈரான் ஊடகங்களில் தற்போது வெளியாகியுள்ளது. முன்னதாக 48 மணி நேரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அழித்து விடுவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். அதற்கு பதில் வழங்கும் வகையிலேயே ஈரான் இந்த தகவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தின் தீர்மானத்தின்படி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் போக்குவரத்து கட்டணங்கள் 20% அதிகரிக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் வெளியேற்றத்தினால் ஏற்படும் மேலதிக செலவினங்களை சமாளிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை சரக்கு போக்குவரத்து சேவைகள் சங்கமும் கட்டண அதிகரிப்பு குறித்து தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அந்த சங்கத்தின் செயலாளர் இனாம் கபுல் தெரிவித்துள்ள முக்கிய விடயங்கள்: தாமத கட்டணங்களுடன் ஒப்பிடுகையில் கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்கள் 350 முதல் 400% வரையிலான பாரிய அளவில் அதிகரிக்கக்கூடும். ஒரு கொள்கலனை விடுவிப்பதற்கு குறைந்தது 4 முதல் 5 நாட்கள் வரையாகின்றது. இந்த கால பகுதியில் ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் வீதம் தாமத கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் இந்த தாமத கட்டணங்களுடன் இணைந்து ஒட்டுமொத்த இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செலவுகளை பெருமளவு உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் மோதல்கள் காரணமாக உலகம் முழுவதிலும் உள்ள அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. தற்போதைய சூழ்நிலை காரணமாக உலகெங்கிலும் குறிப்பாக மத்திய கிழக்கிலும் தங்கியுள்ள அமெரிக்கர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு ராஜாங்க திணைக்களம் தனது எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இதற்கமைய அனைத்து அமெரிக்கர்களும் தமக்கு அருகிலுள்ள அமெரிக்க தூதரகம் அல்லது தூதரக அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள
வெளியிட்டுள்ள பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமான எல்லைகள் அவ்வப்போது மூடப்படலாம் என்பதுடன் மத்திய கிழக்குக்கு வெளியேறியுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ராஜதந்திரிய வசதிகள் இலக்கு வைக்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் ஆதரவு குழுக்களினால் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க நலன்கள் அல்லது அமெரிக்கர்களுடன் தொடர்புடைய இடங்கள் இலக்கு வைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த காரணங்களினாலும் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு கோரி உலகெங்கிலும் உள்ள அமெரிக்கர்களுக்கு இந்த விசேட எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது.